தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். ரயிலில் இருந்து விழுந்து 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் மும்பையில் நடைபெற்றிருக்கிறது. தானேவிலிருந்து மும்பை நோக்கி சென்ற ரயிலில் கூட்ட நெரிசலால் தவறி பயணிகள் விழுந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலின் கதவுகளில் தொங்கியபடி பயணித்தவர்கள் கீழே விழுந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் தற்போது 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் கீழே விழுந்த நிலையில் அதில் 5 பேர் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. படுகாயம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, முதற்கட்ட விவரம் என்ன? எவ்வளவு பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? விரிவான விவரம். இந்த தானேவில் உள்ள கும்புரா ரயில் நிலையம் வழியாக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் நிலையத்தை நோக்கி சென்ற அந்த உள்ளூர் ரயிலில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கின்றது. காலை முதலே பணிகளுக்கு செல்பவர்கள் அதிக கூட்ட நெரிசல் காரணமாக அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த காரணமாக கூட்ட நெரிசல் இருந்தாலும் அந்த உடனடியாக அவர்கள் அந்த ரயிலில் பயணித்திருக்கின்றார்கள். ஆனால் அதிக கூட்ட நெரிசல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் 10 முதல் 12 பயணிகள் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கதவுகளில் தொங்கியபடி பயணித்ததாக கூறப்படுகிறது. நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கதவுகளில் தொங்கியபடி பயணித்துள்ளனர். கூட்ட நெரிசல் காரணமாக வழியில் செல்லும் பொழுதே அவர்கள் கீழே அந்த டிராக்கில் தளவாளத்தில் விழுந்திருக்கின்றார்கள். அதில் தான் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலர் காயமடைந்து அவர்கள் தற்போது மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக விபத்தை தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு என்ன நடந்தது போன்ற விஷயங்கள், அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வந்துட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த விபத்திற்கான வேறு எது காரணம் உண்டா போன்ற விஷயங்களை வந்துட்டு தற்போது விசாரணை காவல்துறையினர் தொடர்ந்து தற்போது வரை 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. ராஜு, வட மாநிலங்களை பொறுத்தவரை ரயிலில் பயணிப்பதே அதிகமாக பயன்படுத்துவார்கள். அந்த போக்குவரத்து தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அப்படி இருக்க சில ரயில் நிலையங்களில் போதிய அளவு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இந்த மாதிரி கூட்ட நேரத்தில் அவங்க ஒழுங்குபடுத்துவாங்க. அப்படி இல்லாததான் இந்த இது காரணமா? கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல இது போன்ற முக்கிய நகரங்கள்ல, இந்த மும்பை போன்ற முக்கிய நகரங்கள்ல ரயில் பயன்படுத்துபவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அதே போல நேரத்திற்கு பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாக இந்த பொது போக்குவரத்தை அதிகம் பேர் பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற நிலையில் அவர்களுக்கான அந்த தேவைகள், இது போன்ற எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறக்கூடாது. இதனை தவிர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை வந்துட்டு காவல்துறையினர் எடுத்திருக்க வேண்டும். உரிய அந்த கண்காணிப்பானது நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரை பயணித்த போது நடுவழியில் இந்த விபத்தானது நடந்திருக்கின்றது. மேலும் இது தொடர்பாக கூடுதலாக அந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றார். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு.